ஈரோடு அருகே சட்டவிரோதமாக டேங்கர் லாரிகளில் கொண்டு வரப்பட்ட ஆலை கழிவுகள் ஓடையில் விடப்பட்டதால் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் தொலைவிற்கு தடுப்பணைகளும் நிலத்தடி நீரும் மாசடைந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். விவரங்கள் குணசேகரன். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் நசினூர் அருகே ஆட்டாம்பாளையத்தில் இருந்து தொடங்கி பள்ளப்பாளையம், குளத்துப்பாளையம், மொக்கையாம்பாளையம், எல்லப்பாளையம் வழியாக கனிராவுத்தர் குளம் சென்று அங்கிருந்து காவிரியில் கலக்கக்கூடிய ஒரு கீழ்பவானி கால்வாயினுடைய கசிவு நீர் ஓடை செல்கின்றது. இந்த ஓடையினுடைய நிறம்தான் தற்போது தண்ணீர் முழுமையாக மாசடைந்து மாறி இருக்கின்றது. பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலையில் இருந்து திருட்டுத்தனமாக நள்ளிரவில் டேங்கர் மூலமாக கொண்டு வந்து கழிவுகளை இந்த ஓடையில் கலந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஓடையினுடைய தண்ணீர் முழுமையாக மாசடைந்து பெண்ணிறத்திற்கு மாறி இருக்கிறது. ஒரு 4 தடுப்பணைகள், 3 குளங்கள், 15க்கும் மேற்பட்ட கிணறுகளினுடைய தண்ணீரும் நிறம் மாறி இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய மீன்களும் இறந்திருக்கின்றன. இந்த தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்திய போது பயிர்களும் கருகியதால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார் அளித்திருக்கிறார்கள். இதன் பேரில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் ஆய்வு செய்து சோதனைக்காக இந்த தண்ணீரை எடுத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக ஒரு இரும்பு ஆலையிலிருந்து இந்த தண்ணீர் டேங்கர் மூலமாக கொண்டு வந்து திருட்டுத்தனமாக கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலையின் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாசுபட்ட தண்ணீரை அகற்றுவதுடன் ஒரு உரிய நடவடிக்கையும் இழப்பீடும் வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.